Hello friends, welcome to Ari and Craftwork. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா கட் பீட் யூஸ் பண்ணி ஒரு அழகான ஸ்டிட்ச் தான் சொல்லி தர போறேன். லீஃப்ல வந்து கட் பீடை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அதுதான் இந்த வீடியோல வந்து நான் சொல்லி தர போறேன். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோ 100 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த டிசைன் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் சின்ன சைஸில் ஒரு லீஃப் டிசைன் வரைஞ்சிருக்கேன். கட் பீட்லேயே நிறைய டிசைன் இருக்குது. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் கட் பீடை பற்றி நான் உங்களுக்கு ஸ்டிச்சு போடலை. இப்போது இதில் என்னென்ன ஸ்டிச் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு டைப் தான் நான் சொல்லித்தர போகிறேன். கட் பீடு வச்சு லீஃபில் ஃபஸ்ட்டு டைப் தான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். கட் பீட், நார்மல் த்ரெட், நீடில் நம்பர் வந்து 23 எடுத்துருக்கேன், இல்லை 24 நீங்கள் எடுக்கலாம். வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம த்ரெட்டில் நாட் போட்டுக்கிட்டு இப்போது ஃப்ரேமை வந்து கீழே கொண்டுன்னு போங்க. ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் சின்னதாக வரைஞ்சிக்கிட்டு இப்போ மேலேருந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்டிச் வந்து போடணும். த்ரெட்டை வந்து எடுத்துட்டு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. லாக் ஸ்டிச் வந்து நம்ம எந்த ஸ்டிச் போட்டாலும் லாக் ஸ்டிச் வந்து போடணும். அப்போ தான் நம்ம பண்ணுற ஒர்க்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பேக் ஸ்டிச் போட்டு இப்போது இந்த த்ரெட்டில் இந்த கட் பீட் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இது வந்து ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது, கிராஸாக அந்த லைன் மேலே வந்து கிராஸாக நீங்கள் வந்து போடணும். பாருங்கள், இப்போது போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சு வந்து போட்டுட்டு ஒரு பக்கத்தில் ஒரு குட்டியாக வந்து லாக் ஸ்டிச்சு போடணும். இது வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணணும், ஏன்னா இது வந்து த்ரெட்டு வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், அடுத்த லைன் போகணும். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ ஃபஸ்ட்டு 4 பீடு போட்டோம் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 பீடுக்கு சென்டரில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், அந்த 2 பீடுக்கு சென்டரில் நீங்கள் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்குங்க. பெரிய லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுங்க. ஏன்னா இது அப்போ தான் வந்து 1 by 1 வரும். இது ரொம்ப குட்டியான கட் பீடு. இது கலரில் கிடைக்கிது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ என்கிட்ட கோல்டன் கலர் இருக்குது, ஸோ நான் அந்த கலரில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோனோ அதே 4 கட் பீடு எடுத்து இந்த ஸ்டிச் வந்து நான் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ளவுஸில் வந்து நீங்கள் போடலாம். இப்போ மறுபடியும் நீங்கள் மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு 2 பீடு இருக்குது இல்லையா, அந்த 2 பீடில் சென்டரில் தான் நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடணும். மறுபடியும் வந்து நீங்கள் இந்த கட் பீடு வந்து எடுக்கணும். கவுண்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எத்தனை எடுக்கணுமோ அதே கவுண்டிங்கில் தான் எடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு 4 எடுத்தீங்கன்னா 4 எடுக்கணும், 5 எடுத்தீங்கன்னா 5 எடுக்கணும். ஃபஸ்ட்டு லீஃப் வந்து நீங்கள் சின்னதாக வரைஞ்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் பெரிய சைஸ் வரையும் போது அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து கவுண்டிங் வந்து ஆட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு 4 எடுத்துருக்கனால நீங்கள் வந்து 4 வந்து எடுங்க. அந்த ஷேப் வந்து இப்படி வந்திருக்கு, நீங்கள் வந்து பார்க்கணும். லாஸ்ட்டில் வந்து அந்த ஷேப்பை வந்து நம்ம அழகாக நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ மறுபடியும் அந்த 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் போடணும். இந்த பீடு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு வரணும். கூடவே ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் வந்து போடணும். லாக் ஸ்டிச் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டு தான் அடுத்த ரோ வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு வரணும். இப்போ பாருங்கள், நான் இதே மாதிரி அடுத்தடுத்த லைன் போட்டிருக்கேன். ஒரு 5 ரோ வராப்புல போட்டிருக்கேன். இப்போ இந்த ஷேப் வந்து நம்மளுக்கு
லீஃப் ஷேப் வரலன்னா பரவாயில்ல. இது வந்து நம்ம இதுலேயே நம்ம என்ன பண்ணுங்க, சுற்றி வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து நீங்கள் இது போடலாம். ஏன்னா நம்ம சரிவாக வரும்போது உங்களுக்கு அந்த லீஃப் ஃபுல்லாகவே கவர் ஆகாது. இப்போ நீங்கள் 5 கட் பீடு இல்லை 6 கட் பீடு நீங்கள் பெருசாக எடுக்கும்போது அது ஷேப் இன்னும் கொஞ்சம் மாறும். ஸோ இது இந்த கட் பீடை வந்து பக்கத்துலேயே கட் பீட் பக்கத்துலேயே நீங்கள் என்ன பண்ணுங்க, செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளவுஸ்லலாம் நீங்கள் ஒர்க் பண்ணும் போது உங்கள் ப்ளவுஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் த்ரெட்டு வந்து இது கட் ஆகும், ஏன்னா இது கட் பீட் வந்து. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணும் போது பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு லேயர் தான் கொடுத்துருக்கேன், ஒரு ரோ கொடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் 2 ரோ கொடுக்கும் போது உங்களுக்கு இந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும். இந்த கட் பீடு வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸ்லேயே வந்து சிம்பிள் ஒர்க்காகவும் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் சாரியில் கூட இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது, சிம்பிளாக இருக்கிற சாரியில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது அதுவும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். என்னுடைய ப்ரோச்சர்ஸ் கிளாஸ் வீடியோலாம் நீங்கள் பாருங்கள். ஃபேப்ரிக் பெயிண்டிங், சில்க் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைவ் வீடியோவும் ஒன்று போட்டிருக்கேன், அது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணலாம். கீழே என்னுடைய மொபைல் நம்பர் தரேன், அதுலேயே நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம 2வது ரோவும் ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். இதை சுற்றி நீங்கள் வந்து பீட் ஒர்க் பண்ணாலும் பண்ணலாம். இந்த சுகர் பீடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ எண்ணாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். இது ஃபஸ்ட்டு டைப் நான் சொல்லித்தரேன். அடுத்தடுத்த டைப் இருக்குது, நான் அடுத்தடுத்த வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது சிம்பிள் ஒர்க்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.